السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الإسلام يهدي ما كان قبله وإن الهجرة تهدي ما كان قبلها وإن الحج يهدي ما كان قبله. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை வருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபை துல்ஹஜ் மாதத்தினுடைய 2ஆம் நாள் நாம் பெற்றிருக்கின்றோம். வருடத்தில் 12 மாதங்களில் துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதம் அதனுடைய மாண்புகள், சிறப்புகள் ஏராளம். துல்ஹஜ் மாதம் என்று சொன்னாலே ஹஜ்ஜினுடைய கடமைகள், குர்பானி, இன்னும் ஹஜ்ஜு பெருநாள் என்ற ஈதுல் அதுஹா என்ற பெருநாள், இவைகள் தான் நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் வந்து செல்லக்கூடியவைகள். ஹஜ் என்பதும் குர்பான் என்பதும் இவைகளெல்லாம் நமக்கு நன்மைகளை வாரி தரக்கூடிய மக உன்னதமான அமல் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு காட்டித்தந்த போதிலும் இந்த அமல்கள், இந்த இபாதத்துக்கள், வணக்கமெல்லாம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறத்தக்க அளவிலே தான் இவைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துவாவும் ஆசையும் எண்ணமும். அதேபோல் குர்பான் என்பது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு. அதன் அடிப்படையிலே இந்த குர்பானியும் நமக்கு வந்தது என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வழியாக நாம் பார்க்கின்றோம்.
எனவே இக்காலகட்டத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, இவைகளையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கடமைகளெல்லாம் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றன. குர்பானியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, உலகத்தில் நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் ஏராளம். அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றான். வேறு எந்த நபிமார்களை பற்றியும் சொல்லாத அளவிற்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். திருக்குர்ஆனிலே மட்டும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் மட்டும் சுமார் 69 இடங்களில் அவர்கள் பெயர் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரில் ஒரு சூரா, ஒரு அத்தியாயமே இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது. சூரத்துல் இப்ராஹிம் என்ற 14வது அத்தியாயம். இப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இந்த அளவுக்கு மிக உன்னதமாக உயர்த்தி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இன்ன அவுலன் நாஸி இப்ராஹீம லல்லதீன தபஉ ஹாதன் நபிய் வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போற்றுதலுக்கும் அவர்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வதற்கும் யாருக்கு அதிக உரிமை இருக்கிறது என்று சொன்னால், யார் இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ, வஹாதன் நபியு வல்லதீன, இன்னும் இந்த நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தையும் அவர்களையும் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிக உரிமை உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஏன் அல்லாஹ் இதை இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்குரியவர்கள், அவர்களை கொண்டு நாங்கள் தான் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் என்று யூதர்களும் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களும் சொன்னார்கள். யூதர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர் என்று, கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர்கள் என்று. அதற்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான், இந்த நபியையும் இந்த நபி கொண்டு வந்த ஏகத்துவத்தையும் யார் பின்பற்றி இருக்கின்றார்களோ, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை உளப்பூர்வமாக யார் பின்பற்றுகின்றார்களோ, நேசிக்கின்றார்களோ, அவர்களுக்குத்தான் மிக உரிமையானவர் இப்ராஹிம் நபி என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுவார், வன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸினூன் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக, பின்பற்றுதலுக்குரியவர்களாக இப்ராஹிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய உற்ற நேசனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் மார்க்கம், அவர்கள் ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்படி யார் இப்ராஹீமை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கடிந்தும் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் போற்றுதலுக்குரியது, அவருடைய வழிமுறை பின்பற்றுதலுக்குரியது. குர்ஆனிலே, திருக்குர்ஆனிலே நபிமார்களை அல்லாஹ் சொல்லி, அவருடைய வரலாறுகளை சொல்லி, அவர்களுடைய சிறப்புகள் மாண்புகளை சொல்லி,
நீங்கள் இந்த நபியினுடைய மார்க்கத்தையே பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்ட நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் சிறப்புகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு அழகிய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குகின்றன. நீங்கள் போற்றுதலுக்கும் பின்பற்றுவதற்குரிய ஒரு நபியாக எடுத்துக்கொள்வது இப்ராஹீமை தான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டதும் அதுதான். இப்ராஹீமை போன்றே நான் இருக்க வேண்டும், இப்ராஹீமுடைய குடும்பம் என்னுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். நாமும் இப்ராஹீமை போன்றே இருக்க வேண்டும், இப்ராஹீமுடைய குடும்பம் நம்முடைய குடும்பத்தை போன்று ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தில் முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுகின்றோம், சலாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரிகின்றது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று நாங்கள் சலாம் சொல்லுகின்றோம் உங்களை பார்த்து. உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே, அப்படி என்று சொன்னால் உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்வது என்று கேட்டார்கள். நபியின் மீது நாம் ஸலவாத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் நபிக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறோம் என்று பொருள். உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்லுவது என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஸலவாத்து என்பது ஸலவாத்து தரூரே ஸலவாத்து என்பதுதான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அத்தஹியாத்திலே நாம் போதுகின்றோமே தரூர் ஸலவாத் அது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை தான் நபிகள் நாயகம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த ஸலவாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மொழியினால் நாவினால் சஹாபிகளுக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்த ஸலவாத் என்பது இந்த ஸலவாத்து தான். அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ நிம்மதி அளிப்பாயாக, அபயம் அளிப்பாயாக, சாந்தி நிலவச் செய்வாயாக. சலாம் என்று சொன்னால் அதுதான். எப்படிப்பட்ட அபயம், சாந்தி, நிம்மதி தெரியுமா? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தின் மீதும் எந்த அமைதி நிலவியதோ அந்த அமைதியை தருவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் நீ பரக்கத்து செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் பரக்கத்து செய்ததை போன்று பரக்கத்து செய்வாயாக. சாந்தியும் சமாதானம் அமைதி அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இறங்கிய சாந்தி சமாதானம் எனக்கு. பரக்கத்து எனக்கு வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பரக்கத் என்றால் இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்ததை போன்ற அந்த பரக்கத்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இப்ராஹீமாகும் இப்ராஹிமுடைய குடும்பமும் நாம் அமைக்க வேண்டும் என்பதில் நாம் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விரும்பி இருக்குகின்றார்கள். அதுதான் அதனுடைய தாத்பரியம், அதனுடைய முக்கியத்துவம் என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் அவர்களை பற்றி சொல்லுவான், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்பதாக.
நபியை நீங்களும் பின்பற்றுங்கள், உங்களை சார்ந்தவர்களையும் பின்பற்ற சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இதற்கெல்லாம் அடிப்படையில் என்ன காரணம்? அந்த அளவுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் மேன்மை பெற்றார்கள், உயர்வு பெற்றார்கள்? அல்லாஹும் குர்ஆனிலே அவர்களை இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி சொல்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி சொல்வதோடு இப்ராஹிம் நபியை மட்டும் அல்ல, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தையும் சேர்த்தே சொன்னார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வுடைய சலாமை, சாந்தியை, நிம்மதியை பெற்றவர்கள் இப்ராஹிம் அவருடைய குடும்பமும். அல்லாஹ்வின் இடத்தில் உண்டான பரக்கத்தையும் பெற்றவர்கள் இப்ராஹிமுடைய குடும்பமும். இவ்வளவு மாண்புகளையும் மேன்மைகளையும் ஏன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள், பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணம், முதலாவது கட்டுப்படுதல் என்ற தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே உண்டு. அல்லாஹ்வுடைய கட்டளை, ஏவல், உத்தரவு ஒன்று அவர்களுக்கு வந்ததென்று சொன்னால் அது ஏன், எதற்கு, அதை செய்தால் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டார்கள். அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவார்கள். அதையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள், இப்ராஹிமுக்கு நாம் ஒரு உத்தரவை போட்டோம் என்று சொன்னால் கால சல்லம் தொலி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனுக்கு அப்படியே முற்றிலும் முழுமையாக அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். முதலாவது தன்மை என்பது கட்டுப்படுதல் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்வுடைய கட்டளை, ஏவல் என்று வருகின்ற பொழுது அதை அப்படியே ஏற்று செயல்படுத்தக்கூடியவர். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வஇதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு நாம் பல்வேறு கட்டளையை கொண்டு அவரை நாம் சோதித்தோம், ஆனால் அவரை அதை எல்லாவற்றையும் வென்றெடுத்து விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். பல சோதனைகளை பல்வேறு கட்டங்களில் அவருக்கு நாம் கொடுத்தோம். அவருடைய ஈமானிய உணர்வை சோதிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விற்கு அவர் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் சோதித்தோம். ஆனால் அதை நிறைவேற்றி அதை அவர் வென்றெடுத்தார் என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அவரிடத்தில் இருந்த அந்த கட்டுப்படுதல் தன்மை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டி இருக்குகின்றது. இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, உலகத்தில் யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஏன், எதற்கு, இதை செய்தால் என்ன என்ற எதிர்கேள்வி இல்லாமல் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற பொழுது அது அப்படியே ஏற்றி முற்றிலும் முழுவதுமாக வழிபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் தான், உயர்ந்தவர்கள் தான், சிறப்புக்குரியவர்கள் தான். வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் உண்டு. ரப்பி இன்னி அஸ்கல்து மின் துர்ரியதி பிவாதின் غير ذي زرع عند بيتك المحرم, யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளை மனித சஞ்சாரமற்ற இந்த ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்களை தன்னந்தனியாக நான் அவர்களை விட்டு வந்திருக்கிறேன், அவர்களுக்கு நீ அபயம் அளிப்பாயாக என்ற இந்த ஆயத். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை குறிப்பிட்ட இந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு வாருங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹ். அந்த இடத்தில் ஏன் என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு வர வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? அப்படி விட்டு வருவதனால் எனக்கோ மார்க்கத்துக்கோ ஷரியத்துக்கோ என்ன பலன்? அதை கொண்டு நீ எதை நாடுகிறாய் என்ற கேள்வியெல்லாம் கேட்கவில்லை. அப்படியே கொண்டு போய் தன்னுடைய குடும்பத்தை அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு அமர்த்திவிட்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தாரிடத்திலே கூட சொல்லவில்லை, நான் உங்களை இங்கே விட்டு போறேன்னு சொன்னேன். அவர்கள் கேட்டார்கள், எங்களை விட்டு எங்கே செல்கிறீர்கள் என்று, பதில் சொல்லவில்லை. அப்புறம் மனைவி கேட்டார், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு கட்டளையா என்பதாக கேட்டார். ஆம் என்று தலையை மட்டும் அசைத்தார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி
அந்த செயலை செய்கின்ற பொழுது அந்த குடும்பம் அதற்கு வழிபடுகின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் எந்த சிறப்பை பெற்றதோ அந்த சிறப்பை எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் எதற்கு என்று அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை உத்தரவா? ஆம், தலையாட்டினார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இப்படி பல சந்தர்ப்பங்கள் உண்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் ஃபலம்மா பலக மஅயு ஸய்ய ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடு என்பதாக. 80 வருடங்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு ஒரு சாலிகான ஒரு குழந்தையை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அவர்களுக்கு ஒரு சாலிகான நல்ல குழந்தையை கொண்டு சுப செய்தி சொன்னான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு இஸ்மாயில் என்று பெயர் வைத்தார்கள். 80 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கேட்டு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கும், பரிவு இருக்கும். அன்பொழுக அந்த குழந்தை இடத்திலே அவர் நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். மறுபடியும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய, அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையை பிடித்து நடக்கக்கூடிய பருவம் வருகின்ற பொழுது, ஃபலம்மா பலக மஅஹு ஸய்ய, இப்ராஹிமுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லக்கூடிய அந்த கட்டத்தை வருகின்ற பொழுது, ஏன் அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த கட்டத்திலே தான் பெற்றோருக்கு பிள்ளையின் மீது அதிதீரமான ஒரு பாசமும் பரிவும் இருக்கும். தன்னுடைய கையை பிடித்து நடக்கக்கூடிய பருவம், தன்னுடைய பிள்ளை வந்து விட்டானே என்ற எவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் இருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபன்துர் மாதா தரா. கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுகின்ற பொழுது, அந்த பருவத்தை அடைந்த பொழுது தான் கண்ட கனவை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி, என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலிவிடுவதாக நான் கனவு ஒன்று கண்டேன். ஃபன்துர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்குகின்றாய், உன்னுடைய கருத்து, உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டதுக்கு, கால அதற்கு இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அபத்தி ஃபஅல் மா துஅமரு சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு நீங்கள் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் பொறுமையாளருடன் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் நாடினார் என்று ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். தன்னுடைய மனைவியிடத்திலும் அவர் கேட்கின்றார்கள், தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி. அந்த கட்டத்தில், அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு துணிந்து விட்டார்கள். அதற்கு அவருடைய மகனாரும் ஒப்புக்கொண்டார், அவருடைய மனைவியும் அவர்கள் அதற்கு சரி என்றும் ஒப்புக்கொண்டார்கள். இதுதான் இந்த குர்பானி வந்ததனுடைய அடிப்படை தத்துவம். இப்ராஹிம் நபி மட்டுமல்ல, அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்த ஒரு தியாகம் இந்த குர்பானி. ஃபலம்மா அஸ்லம வதல்லஹுல் ஜபீர், அவர் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு கொண்டு வந்து படுக்க வைத்து அவரை அறுக்க முனைகின்ற பொழுது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஃபனாதா ஐயா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, கத் சதக்த ருயா இன்னா கதாலிக நஜில் முஹ்ஸினீன், நீங்கள் உங்களுடைய கனவை மெய்ப்படுத்தி விட்டீர்கள், உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இனிமேலும் நீங்கள் உங்கள் மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம். இன்னஹாத லஹுவல் பலாகுல் முபீன், இது ஒரு மகத்தான ஒரு சோதனை தான். உங்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அப்படி செய்தோம். அந்த சோதனையை நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், வென்று விட்டீர்கள். 80 ஆண்டுகளாக அல்லாஹ்வே கதி என்று நீங்கள் கிடந்தீர்கள். நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்று கட்டுப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை என்று சொன்னால், காற்றிலே அவர்கள் விறகு வெட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவு போடுகின்றால், நீங்கள் ஹத்தனா செய்து கொள்ளுங்கள் என்று.
உடனே தன்னுடைய கையில் இருந்த அந்த கோடாரியை கொண்டு அந்த இடத்திலேயே தனக்கு ஹத்தனா செய்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் சுன்னத்து செய்கின்றோம். ஹத்தனா சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிமுறை. வழிபடுதல் என்பது, கட்டுப்படுதல் என்பது இப்ராஹிம் நபி இடத்தில் அப்படி இருந்தது. இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் 80 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் மீதும் அதிக பாசமும் அன்பும் கொண்டு விட்டார். இப்பொழுது அந்த குழந்தையின் மீது அவருக்கு அதிக பாசம் இருக்குகின்றதா, அல்லாஹின் மீது அன்பு இருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதிக்க முனைந்தான். தூக்கி எறிந்தார்கள் குடும்பத்தை. தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அறுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அவருடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் உங்கள் கனவை மெய்ப்படுத்தி விட்டீர்கள், உங்கள் சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று சொல்லி அதை வானத்திலிருந்து ஒரு பலிபீடத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை இறக்கி வைத்து, அது சொர்க்கத்தில் இருந்து வந்ததா அல்லது வேறு ஊரிலிருந்து தூக்கிட்டு கொண்டு போட்டதா என்பதெல்லாம் அல்ல. ஆக வானத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி இறங்கியது. இதை அறுத்து நீங்கள் குர்பானியை கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து அவர்கள் குர்பானி செய்தார்கள். இதுதான் இந்த மார்க்கத்திற்கு, நம்முடைய வழிமுறையில் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய குர்பானியுடைய தத்துவம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எதற்காக வேண்டி என்று சொன்னால், நம்முடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்த அந்த தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் நாம் எப்படி வழிபட்டு நடக்க வேண்டும், அதற்காக வேண்டி என்ன தியாகம் வேண்டுமானாலும் நான் செய்வேன், இதைத்தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் என்ற வரட்டு பிடிவாதம் எல்லாம் இருக்கக்கூடாது. மார்க்கத்தில், ஷரியத்தில், குர்ஆனில், ஹதீஸில் ஒரு சட்டம் வருகின்றது, இது பற்றி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்ற பொழுது அது ஏன், எதற்கு என்று ஆய்வு செய்ய வேண்டியதல்ல. அப்படியே ஏற்று நீங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை, ஈமானிய உணர்வை நமக்கு ஊட்டுவதற்காக வேண்டிதான் இந்த குர்பானினுடைய சிந்தனை. அவ்வளவு தியாகத்தின் வெளிப்பாடாக வந்ததுதான் இந்த குர்பானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்பானி அதை கொடுப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள், பலாபலன்களை நிறைய சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10, 11, 12 ஆகிய 3 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் எதுவென்று சொன்னால் குர்பானி கொடுப்பது என்பதாக சொன்னார்கள். அன்றைய தினம் வசதி வாய்ப்புகள் பெற்றவர்கள், குர்பானி கொடுப்பதற்கான சக்தி உடையவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் ஷரியத் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. யாரின் மீது குர்பானி கடமை? 87.5 கிராம் தங்கம் அல்லது 612.5 கிராம் வெள்ளி அல்லது இந்த அளவிற்குண்டான தொகை யாரிடத்தில் அன்றைக்கு இருக்குகின்றதோ, என்றைக்கு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10, 11, 12 அந்த 3 நாட்களில் அந்த நேரத்தில் நம்மிடத்திலே அந்த பணம் வசதி இருந்தது என்று சொன்னால் அவர் மீது குர்பானி கடமை. அந்த பணம் நம்மிடத்திலே இருந்து ஓராண்டு சுற்றி வர வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் அல்ல. அது ஜகாத்திற்குத்தான் அந்த நிபந்தனை. தவறாக மார்க்கத்தை, ஷரியத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. அன்றைக்கு நம்முடைய தேவைகள் நீங்க இந்த அளவுக்கு நம்மிடத்தில் தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது அதற்குண்டான தொகையோ அல்லது அதற்குண்டான வியாபார பொருட்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அவர் மீது குர்பானி வாஜிப் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் வசதி வாய்ப்பு பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய ஈத்காவிற்கு நம்மோடு தொழ வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அவரை தனிமைப்படுத்துங்கள், அவர் செய்த குற்றத்தை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பிரித்து காட்டுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட இந்த குர்பானி. ஆனால் இன்னொன்றையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்பானியை எந்த அளவுக்கு ஒரு தியாகத்தின் விளைவாக இங்கு வந்தது என்று சொல்கின்ற பொழுது அந்த குர்பானிக்காக வேண்டி நாமும் கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கெல்லாம் வெறும் ஆன்லைன் குர்பானி, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை. 13,000 ரூபாய் கொடுத்தால் ஒரு ஆடு குர்பானி. இங்கிருந்து ஆன்லைனில் பேமெண்ட் அங்கே பாஸ் ஆகிறது. அவர் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பெயரை வைத்து அங்கே குர்பானி கொடுக்கின்றார். எனக்கு தெரியவே செய்யாது நான் கொடுத்த அந்த ஆடு எப்படி இருக்கும்னே தெரியாது.
கூட்டு குர்பானியுடைய தன்மையும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றது. கூட்டு குர்பானிகள் மிகப்பெரிய மோசடிகள், அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. சில இடங்களிலே கூட்டு குர்பானி நடத்தக்கூடியவர்கள் வெறும் வியாபாரத்தின் அடிப்படையாக வைத்து நடக்குகின்றார்கள். அதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் நாம் தான் காரணம். போனை போட்டு ஆன்லைன்ல 3500 அனுப்பிச்சு விட்டு இந்த பேருக்கு குர்பானி கொடுத்துருங்க, அவன் வாங்கி வச்சுட்டு கொடுக்குறானா இல்லையான்னே தெரியல. ஒரு மாடை 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி, 7 பேரில் ஒருவருடைய பணம் ஹராமானது இருந்தது என்று சொன்னால் 7 பேர் குர்பானி அது கூடாது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் வைத்திருக்கின்றோமா? எனவே கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம கவனத்தில் ஆய்வு செய்து நாம் அவர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த நாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்துள்வாடிப்பானாக. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருப்பதனால், அன்றொரு நாள் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்தாக இருப்பதனால், அன்றொரு நாள் நோன்பு நோக்கக்கூடிய தௌஃபீக்கை நசீபையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்துள்வாடிப்பானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.